refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. வாட் ஆர் எக்ஸைட்மெண்ட்ஸ். என்ன சார், நைட் ஒரு 12 மணி ஆக போகுது. நீங்க அப்படியே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கிறோமே இன்னைக்கு. அந்த அளவுக்கு என்ன சார் இந்த மேட்ச் இப்படி நம்ம எடுத்துட்டு போயிருக்குது DCS GT. கடைசியில ஒரு பாட்டு ஞாபகம் வருது. உள்ளத்தில் நல்ல மில்லர் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தடா. அந்த ஒரு ரன் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் அத ரன் ஜேட்லி ஸ்டேடியம்னு மாத்திர போறாங்க இந்த மேட்ச்லயே. அதாவது அது ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸுக்கே வந்துடும். 2 balls 2 to win இருக்கு. மில்லர் ஆடுறாரு. பின்னாடி அந்த எதிரில் இருக்கிறவங்க பேட்டிங்கே பிடிக்க தெரியாதவங்களா கூட இருக்கட்டும், அந்த 2 பால்ல 7 ரன்னோ இல்ல 12 ரன்னோ இருக்கு அப்படின்னா அவர் பண்ற டிசிஷன் கரெக்ட். ரன் ஓடாம இருக்கிறது கரெக்ட். 2 balls போகும்போது அதுல இருக்கிறது 2 run to win 1 to tie. இவர் அந்த ஒரு ரன் எடுத்துருந்தாருன்னா கையில மேட்ச் சேஃப். சூப்பர் ஓவருக்கு போகும், பட் மேட்ச் சேஃப். ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்ட்னா ஒரு ரன் எடுத்துருந்தாருன்னா சேஃப்டி. அவரு குல்தீப் ஒரு ரன் எடுத்துதான் வின், இல்லைன்னா சூப்பர் ஓவர் இன்னொரு சான்ஸ் வரப்போகுது. இவ்வளவு சான்சஸ் அகேன்ஸ்டா. அதாவது அந்த 2 ரன்னுக்கு தன் மேல இருந்த நம்பிக்கை ஒரு ரன்னுக்கு குல்தீப் மேல அவருக்கு இல்லை. அதுல போச்சு மேட்ச். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி மிஸ். ரொம்ப வித்தியாசமான ஒரு மேட்ச் அமைஞ்சது. டெஃபினெட்லி சார், எடுத்த உடனே நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மொமெண்ட் அது. இந்த வீடியோவை பார்க்க வந்த நிறைய பேர் அதுக்கு தான் வந்திருப்பாங்க. முக்கியமா டேவிட் மில்லர் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு பெரிய டாக்கா எனக்கு இருக்கும் சார். பட் பிஃபோர் ஆல் தட் ரைட், ஓகே, அதை நம்ம இன்னும் நல்லா டீட்டெயில்டா டீகோட் பண்றதுக்கு முன்னாடி சார், வில் ஸ்டார்ட் த மேட்ச் வித் GT's பேட்டிங். ஒரு காலத்துல இந்த டேவிட் மில்லர் அந்த GTல இருக்கும்போது அந்த அடி அடிப்பாரு அவரோட சேர்ந்து. இன்னைக்கு அவர் இருக்காரோ இல்லையோ அந்த டீம் இன்னும் அந்த அடி அடிச்சுட்டு தான் இருக்குது. How was GT's batting and particularly the power play and the start 10 ஓவருக்கு 10 ரன்னு சொல்லி அதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு GTயோட பேட்டிங்? ஜிடி வந்து ரியல் ஜிடி கிராண்ட் ரேங்க் ஸ்பீட்ல போனாங்க இன்னைக்கு பேட்டிங்ல. எவ்ரி ஓவர் 10. இவங்களும் பாருங்க சேசிங்ல அதே 10 மெயின்டைன் பண்ணினே இருந்தாங்க. அதுக்கு ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்கணும். அவரை பத்தி டீட்டெயிலா நான் வரேன். அதாவது இனிமேல் KL ரத்னா அவார்டுலாம் சொல்லக்கூடாது, நீங்க KL ரத்னா அவார்டுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி கிரிக்கெட்ல அதான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி கிரிக்கெட் பாக்குறதுக்கு அவர் நம்ம பெரிய ஹீரோ. நமக்கு அவரை பத்தி பேசுவோம். இதுல வந்து ஜிடியுடைய பேட்டிங்ல வந்து அமேசிங் என்னன்னா, ஹிட்லர் ராஜ்யம் இல்ல பட்லர் ராஜ்யம். அவர் வந்து பண்டர் ஃபார்முக்கு திருப்பி எப்படி அன்னைக்கு நினைச்சா மாதிரி அடிக்கிறது. அந்த ஷார்ட் ஆஃப் லெங்க், ஸ்ட்ரைக்ல 6 அடிக்கிறது எல்லாமே புல் இல்ல பிஸ்தாவா இருக்கிறது. அதுல வந்து ஜாஸ் பட்லர் வந்து தனியா திருப்பி ஸ்டாம்ப் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நார்மலா வாஷிங்டன் DC அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஸ்டைலா. இப்ப வாஷிங்டன் வர்சஸ் DC. அதுல வாஷிங்டன் தோச்சு எடுத்தாரு. அதுவும் அந்த விப்ராஜ் ஒருத்தர் போட்டார் பாருங்க, அவரை தோச்சு எடுத்து அவர் ஒரு பிரமாதமான ஒரு நாள் கொண்டாடினாரு. தில்லுக்கு துட்டு மாதிரி கில்லுக்கு துட்டு கில்லின்னு காமிச்சாரு. அவரும் ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு நாக், ரொம்ப ஓவர் டியூ. இதெல்லாம் அவங்க சைட்ல. அதுக்கப்புறம் இவங்க திருப்பி ஆடும்போது நம்ம KL ராகுல் கேட்கணுமா, ஐயோ என்ன கேம்பா. ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்து இல்ல, பவரே தெரியல. பட் ஒரு பவர் பேக்டா ஒருத்தர் அடிக்கிறவங்க எங்கெங்கெல்லாம் போகுமோ அங்கெல்லாம் போகுது 6 4 எல்லாம். அதுவும் பிரசித்தி பெற்ற KL ரத்னா அவார்டு தான் கொடுக்கணும். பிரசித்தி வந்த உடனே அந்த ஒரு ஓவர்ல பிரசித்திக்கு தலை உடம்பு எல்லாம் சுத்துது. அந்த மொத்த கிரவுண்டோட பெரிமீட்டரை காமிச்சாரு KL ராகுல். ரொம்ப ரொம்ப டாப் கிளாஸ். அவ்வளோ பிரில்லியன்ட். இந்த 2 கேப்டன்ஸுக்குள்ள மக்கத்தொகை நிறைய பார்த்தேன். அதெல்லாம் பேசுவோம் சார். இப்ப KL ராகுல்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்க எல்லாருமே இந்த சேஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, இப்படிப்பட்ட ஒரு டார்கெட்டை செட் பண்றதுக்கு GTயோடைய இந்த பேட்டிங்ல உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு சார் DCயோட பவுலிங்? அவங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நாமினலான பவுலிங் தான் போட்டாங்க. இவங்க மீடியாக்கர் பவுலிங் பாலா, இவங்க இன்னும் நல்லா ஸ்டஃப் கொண்டு வந்திருக்கணும், DC வந்து வேற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஆர் வில் யூ கிவ் த என்டையர் கிரெடிட் டு GT's பேட்டிங்? என்டையர் கிரெடிட் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவங்க ரொம்ப பேடா போட்டாங்க. இவங்க பவுலிங் வந்து குல்தீப்பா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருந்தா எல்லாருமே ரொம்ப பேடா போட்டாங்க. அதனால அப்படி அக்சர்ல இவ்வளவு பேடா போட்டு நான் பார்க்கல. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது அவர் ஆடுறது. அண்ட் அவங்க வந்து பேட்டிங் நான் கிரெடிட் எடுக்கல. பட் அவங்க கேப்டன்சி நான் சொல்றேன். நட்ராஜன் ஒரு பவுலரை வச்சிருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஜார்ஜ் பட்லர் ஆடும்போது நட்ராஜ் கொண்டு வந்துருக்கணும். அவங்க ஸ்டாண்டர்டா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல 13 15 17 19 அப்படி போகலாம்.
நட்ராஜுக்கு அந்த டாட்ன்ற மாதிரி வச்சுட்டாங்க. அது பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு மாற்றிருக்கணும். அதான் நான் சொன்னேன். அந்த கேப்டன்சில அதை அதை யோசிக்கணும் அக்சர் பட்டேல். இன்னைக்கு நட்ராஜ் கொடுத்திருந்தா ஏன் சொல்றேன்னா, ஜோஸ் பட்லர் நின்ற இடத்துல இருந்து அவரு கிளாசன் எல்லாருமே நின்ற இடத்துல இருந்து வெளில ஃபிஷ் பண்ணுவாங்க. விக்கெட் எடுத்திருப்பாரு நட்ராஜ். அதை விட்டுட்டு அவங்க நட்ராஜ் ரொம்ப கடைசியில கொண்டு வந்தாங்க. பை தென் அவர் பயங்கர ஃபார்ம் கொண்டுட்டாரு. அது அவங்க பண்ணிடக்கூடாது. ஸோ இவங்க போலிங் இட்ஸ் பெஸ்ட். விப்ராஜ் வந்து போன மேட்ச் எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு. நான் பார்த்தது லெக் ஸ்பின் வந்து டாப் கிளாஸா போட்டாரு. பட் வாஷிங்டன் சுந்தர் அவர் போட்ட ஓவர்ல டக்குன்னு கேம் பிளானை மாத்தணும். வாஷிங்டன் சுந்தர் அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்த்தே எதுன்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் மிட் விக்கெட் அண்ட் மிடான் அடிக்கிறது இருக்குல்ல, அப்படி அடிக்கிறது. நீங்க டெஸ்ட் மேட்ச்லயே பார்த்தா கூட இங்கிலாந்து அகேன்ஸ்ட் அந்த ஸ்ட்ரோக் பியூட்டிஃபுல் ஆடிக்கிட்டே இருப்பாரு. எல்லா போனும் அது அந்த கேப்லயே. அந்த கேப்டனாவது போய் சொல்லிடணும், கொஞ்சம் மாத்திக்கலாமா பிளேஸ்மெண்ட் என்னன்ட்டு. அதுல கம்ப்ளீட்டா கொடுத்துட்டே இருக்காங்க அங்க ரன். ஸோ அந்த விப்ராஜோடைய ஓவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டா மாத்தி விட்டுச்சு அந்த அவங்க மேட்ச். அதனால டெல்லி வந்து இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின்டா போலிங் போட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு. அதனால இவங்க பேட்டிங் நல்லா வேணா இல்லைன்னு சொல்லல. பட் ஈக்குவலா டெல்லியும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இவங்களோட 210 ஸ்கோர். சார் லென்த்தா பார்க்கும்போதும் வந்துட்டு நெறைய வந்து இவங்க ஷார்ட்டிஷா போட்டு பேக் ஃபுட்ல போய் வச்சு வாங்குற மாரி ஷாட்ஸ், அதாவது வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம இவரு ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு விளையாடுனதா இருக்கட்டும், எல்லாரும் பட்லரா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு பேக் ஃபுட்ல வச்சு வாங்குற மாரி பவுலிங் வந்து ஸ்பின் பவுலர்ஸும் போட்ட மாரி இருந்துச்சு, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நெறைய போட்ட மாரி இருந்துச்சு. ஆர் மேபி என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஹாஃப் வாலி குட் லென்த். நீங்க வாங்கிட்டே இருங்க எங்களன்ற மாரி பேஸ் வேரியேஷன் இல்ல சார். அவங்க காட்டுன பெரிய பேஸ் வேரியேஷன் வந்துட்டு நம்ம லுங்கி இங்கிடி வந்துட்டு போட்ட ஒரு பால். அதுதான் சார் வந்து ஒரு ஸ்லோவர் ஸ்டஃப் போட்டு இவங்க வந்துட்டு சுப்மன் கில் அவுட் ஆகுனாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண அந்த ஒரு மிகப்பெரிய வேரியேஷன்ல கிடைச்ச விக்கெட். ஆமா, நீங்க ஓவரால் மேட்ச்லயே செகண்ட் பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா லுங்கி, நீங்க சொல்ல கரெக்ட். இங்கிடி லுங்கி ஒண்டி தான் அவர் வந்து அழகா அந்த டிப்பிங் ஃபுல் டாஸ் போடுறது, ஸ்லோ ஃபுல் டாஸ், குட் லைன்ல போட்டாலுமே கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆஃப் பிரேக் மாதிரிலாம் போடுறது. அதுல வந்து ரொம்ப அழகா எடுத்தார். சுப்மன் கில்ல பியூட்டிஃபுல்லா எடுத்தார். பிளான் பண்ணி ஏதாவது சிரிச்சார் பயங்கரமா. பட் ஃபுல்லஸ்ட் மார்க்ஸ் அண்ட் ஃபுல்லஸ்ட் கிரெடிட் தலைவர் ரஷீத் கான். நான் உங்களுக்கு இதான் சொன்னேன், அவர் ஷார்ட் பிச் தான் மோதக்கூடாது, ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு வந்து கெஸ்ஸிங்ல போடணும். லெக் பிரேக்கா கூகுளியாட்டு அந்த கெஸ்ஸிங்ல போடணும். என்ன பிரமாதம் பாருங்க, 3 for 17 பாஸ். இப்போ 210 ஸ்கோர்லையா 3 for 17 என்ன எவ்வளவு பெரிய விஷயம். அதுல வந்து ஒரு லெக் பிரேக் ஒன்று விஷயஸா நீ போட்டு காமிச்சார். நிறைய கூகுளி தான் போடுவாரு. கேஎல் ராகுல் டோட்டலி பீட்டட். அந்த ஒரு லெக் பிரேக் ஒன்று போட்டார், அது ரொம்ப ஃபண்டாஸ்டிக். அவரு பேக் டு ஃபார்ம், இந்த பழைய பீக்ல இருந்த ரஷீத் கானை இன்னைக்கு பார்க்க முடியுது. அதுதான் பெஸ்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஹோல் டே. நீங்க கேட்கிற ரிஃப்ரெஷிங் தான் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டால்வர்ட் வந்து T20 ஃபார்மேட்ல இருக்கிறவரு என்னடா இப்படி ஃபேட் ஆயிட்டாருன்னு நினைக்கும் போது, இல்ல திரும்பி வந்துட்டு சொல்லு அப்படின்னு அந்த போட்டு காமிச்சார்ல இந்த ஸ்பெல்லு, அமேசிங்கா இருந்தது. அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பேக் ஃபுட்டுக்கு டைமே கொடுக்காம ஃப்ரண்ட் ஃபுட்ல கெஸ்ஸிங்காவே போட்டார் பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்ட் மேட்ச்ல. அதுவும் பைல் ஆஃப் விக்கெட்ஸ் வரிசையா அங்க விழறதுக்கு காரணமா இருந்த உடனே அவங்களோட அந்த சேஸே வந்து கம்ப்ளீட்டா அடி வாங்கி இன்னைக்கு அவங்க அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமேன்னு சொன்னா அந்த இடத்துல விக்கெட்டுக்கு அவர் எடுத்ததுதான். கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி சார். அதுலயும் முக்கியமா அக்சர் பட்டேலுக்கு இந்த ஸ்டம்புக்கு நடுவுல, இந்த பக்கம் ஸ்டம்புக்கும் அம்பையருக்கு நடுவுல பூந்து அரௌண்ட் விக்கெட்டுக்கு வந்து அவர் போட்டது வந்து யூசுவல் ரஷீத் கான் ஸ்டஃபே கிடையாது. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. அதுல வந்து நார்மலா நீ போட்டாலே எனக்கு அடிக்க தெரியாது, நீ என்ன போடுற அப்படின்ட்டு அக்சர் பட்டேல் வந்து அத ஆன் சைட்ல ஆட போய் எட்ஜ் ஆனாரு. அதெல்லாம் ரொம்ப சூப்பரான பிளான் சார் நிஜமாவே இன்னைக்கு ரஷீத் கான். எக்ஸாக்ட்லி. அது அப்புறம் அந்த கேப்டன்சில அந்த இடத்துல மில்லர் கையில அடின்ட்டு உள்ள போயிட்டாரு. ஆனா ஹேட்ஸ் ஆஃப், லாஸ்ட் போட்டு திருப்பி வந்து ஃபுல் கேமை காமிச்சாரு. மில்லர் போன உடனே அக்சர் பட்டேல் உடனே அந்த ஃபார்முலா, லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காரா, நான் லெஃப்ட் ஹேண்டர், நான் தான் போகணும். அந்த இடத்துல ஸ்டப்ஸ் அமைச்சிருக்கணும். ஏன்னா அவங்க 10+10 மெயின்டைன் பண்ணின்னு போயிட்டே இருக்காங்க. அங்க ஒரு ஓவர் ஸ்டப்ஸ் ஒரு 3-4 4 அடிச்சிருந்தா ரொம்ப ஈஸியாகும். அக்சர் பட்டேலால அந்த மாதிரி அடிக்க முடியாது. அந்த பவர் பேக்டர் ஸ்டப்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்க முடியாது. பின்னாடி வந்து லாஸ்ட் 2 overs அப்படின்னு ஏதாவது இருக்குச்சு அவர் வந்துருக்கலாம். இப்ப போய் ஸ்டப்ஸ் கொடுத்திருந்தாருன்னா கேஎல் ராகுலுக்கு ப்ரெஷர் நிறைய குறைஞ்சிருக்கும். கேஎல் ராகுலுக்கு பயங்கர ப்ரெஷர் ஆகி இந்த 2-3 விக்கெட் ரஷீத் எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா வாட்சிங் கொண்டு அந்த ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் கோவத்துல இறங்கி ஒரு 6 அடிச்சாரு ஸ்ட்ரைட்ல. ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் ஃபுல் ஹைட்ல போச்சு. அது காரணம் ப்ரெஷர், எக்ஸஸ் ப்ரெஷர். அப்ப ஸ்டப்ஸ் அமைச்சிருந்தா நல்லா இருக்கும். அந்த மிஸ்டேக்கே அக்சர் பண்ணாரு. அவருக்கு ப்ரிசீட் பண்ணிருக்கணும். ஸ்டப்ஸ் முதல்ல போயிருக்கணும், அக்சர் பின்னாடி வந்துருக்கணும். இவர் கேப்டன்சி இல்ல. நம்ம சுப்மன் கில்லோட கேப்டன்சி எனக்கு என்னன்னே புரியல. அந்த அசோக் சர்மாவா யார் அவரு? அவர் அசோக் சர்மா கொஞ்சம் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டு கூட ரன் கொடுப்பாரு.
அவர் எல்லா செலிபிரிட்டியும் ஆஹா ஓஹான்னு பாராட்டுகிறாங்க. எல்லாரும் முட்டை. இல்ல. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. நான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. பிரசித் மாதிரி, சிராஜ் மாதிரி, அந்த உமேஷ் யாதவ் மாதிரி நான் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு காமிச்சாரு. வாரி ஒரு வழங்கினார். அதுல அந்த ரஷீத் கான் பவர் பிளேல வந்த முதல் ஓவர் 4 ரன். அது அடுத்த ஓவர் இவரு கொடுத்தாரு 23 ரன். யார் அசோக் சர்மா. அதுக்கு அடுத்த ஓவர் யார் கொடுப்பாங்க நார்மலா? ரஷீத் டெரிஃபிக்கா போட்டிருக்காரு. 23 ரன் போயிருக்கு. திருப்பி ரஷீத் அடிக்கிறது கஷ்டம்னா ரஷீத்தை கட் பண்ணிட்டு பிரசீத் எடுத்து வர்றாரு. இது என்ன கேப்டன்சின்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ரஷீதை திருப்பி. ஸோ அது ஒரு 2 கேப்டன் அக்சர் பட்டேலுக்கு சுப்மனுக்கு ஒரே போட்டி. எங்க முக்குத்தனத்தை யார் அதிகமா காட்டலான்ட்டு. அதாவது அதோட கவனிச்சேன். சார் பட்லர் வந்து இன்னைக்கு ஃப்ரம் த வேர்ட் கோ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாவே ஃபுல்லா போயிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஓப்பனர் சுப்மன் கில்லு பட்லர் அவுட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பால் நம்ம பிடிச்சிருந்தாருன்னு தான் நினைக்கிறேன் சார். ரன் பால் அடிச்சு செகண்ட் ஃபீல்ட் ஆடிட்டு இருந்தாரு கில்லு. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல போயிட்டு இருக்காருன்னு சொல்லி. ஸோ அந்த பக்கம் எப்படி வந்து ஒரு ரஷீத் கான் பவுலிங்ல கம்பேக்கும் அந்த மாதிரி பட்லர் இன்னைக்கு வந்த கம்பேக் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இல்லையா சார் இருந்தது? ஆமா நீங்க சொல்ற ரைட். ஏன்னா பட்லருக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா பேட்டிங் ஆடும்போது இன்னொரு பேட்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாய் சுதர்ஷன் ரொம்ப நாள் ஆடினு வச்சுக்கோ ஸ்ட்ரைக் ரேட். ஐ மீன் ஸ்ட்ரைக் ரேட் ஃபேசிங் மோர் பால்ஸ்னா இஃப் இஸ் ரெடியூஸ் டு த லெவல் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்னு வச்சுங்க ஜாஸ் பட்லர் அன்னைக்கு சரியா ஆட மாட்டேறாரு. இன்னைக்கு சாய் சுதர்ஷன் அவுட் ஆனது அவருக்கு நல்லா போச்சு. ஏன்னா அவர் நிறைய பால் ஆட ஆரம்பிச்சார். பயங்கரமா டைமிங் சென்ஸ் டெரிஃபிக்கா வந்துச்சு. அது ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ். சுப்மனுக்கு நீங்க சொல்லிக்கிறேன் காமா நம்ம ஹிட்டிங் எல்லாம் முன்னும் வேணாம். நம்ம காமா பார்ப்போம். ஜாஸ் பட்லர் எப்படி ஆடுறான்றதை பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் அது இப்போ ஸ்வீட்ஸா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிற ஷாட்ஸா இருக்கட்டும், கவர் டிரைவ்ஸ், ஸ்கொயர் டிரைவ்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எக்ஸல் பண்ணாரு. அவரு வேற லெவல். தேர் இஸ் a kill, there is a win காமிச்சாரு. சார் எக்ஸப்ட் ஃபார் இந்த ஸ்விட்ச் ஹிட் ரிவர்ஸ் ஸ்வீப் தவிர்த்து மிச்சம் எல்லாம் நிறைய ஷாட்ஸையுமே இன்னைக்கு வந்து டிஸ்பிளேல காட்டினாங்க ஜிடி பேட்ஸ்மேன்ன்ற மாதிரி தோணுச்சு சார். அது வந்துட்டு கவர்ஸ்மேன் அடிக்கிறதாகட்டும் இல்ல நிறைய ஃபைன் லெக்ல ரன்ஸ் போனதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்மார்ட் பேட்டிங் இன்னைக்கு அவங்க பண்ணாங்களோன்னு தோணுச்சு சார். ஆமா. ஸோ அவன் didn't waste much deliveries and அதான் டெல்லி கொஞ்சம் உதறிட்டாங்கன்னு தோணுச்சு. அக்சர் பட்டேல் நாட் யூஷுவல் ஸ்டாஃப். அவர் நினைச்சா அடிக்கிறாங்க எங்க வேணா. பிச்சு ரொம்ப ஈஸியா இருக்கு முதல்ல. பட் அவர் அக்சரும் சரியா போடல. குல்தீப் நாட் அட் இஸ் பெஸ்ட். ரொம்ப ஆட்டடியா போட்டாங்க அவங்க போலி. அதனால அவங்க ஒன்றும் இதே இல்லை. பட் இந்த கடைசியில ஒரு கேட்டகரி ஒண்ணு இருக்கு. நீ ஒரே நல்ல விஷயம், ஒரே ஒரு நல்ல பால் போட்டாரு இந்த பிரசித். அந்த ஒரே நல்ல பால் தான். மற்றபடி எந்த ஸ்லாட்ல போடக்கூடாது. இறங்கா ஐயோ பிரசித், ஐயோ சிராஜ், அந்த குட்லைன்ல போடாதீங்கயா, எஸ்ஆர்டபிள்யூ போடாதீங்க. அதுவும் மில்லருக்கு வேற. மில்லர் வந்து யமகாத ராட்சச அந்த மாதிரி போட்டீங்கன்னா அவர் யாருக்கரையே டிக் பண்ணி 6 அடிக்கிறாரு. அவருக்கு போய் குட் லென்த்ல ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விதவிதமா ஸ்லோ ஒன் குட் லென்த்ல. பட் இதெல்லாம் மீறி இவ்வளவு நடந்து கூட கேஎல் ராகுலுடைய நாக் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி குளிச்சு நிக்கிறப்பாரு. என்ன கிளாசிக். அந்த ஒரு ஏபி டிவிலியர்ஸ் அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இல்லாட்டா கூட ஒரு லேசி எலகன்ஸ்ல ஒவ்வொரு சோகம் ஆடுற விதம் இருக்கு பாருங்க. வா பிளிக்ல 6, புல்லுல 6, ஸ்ட்ரெயிட், கவர் டிரைவ், ஸ்கொயர் டிரைவ்ஸ் ஆத்தென்டிக். அடிச்சா நெக்ஸ்ட் கேமரா பால ஃபாலோவே பண்ணுவாங்க. ஸ்டாண்ட்ஸுக்கே போயிடலாம். அங்கதான் வருது கரெக்டா. அது ஒரு டவுட்டே வரும். அந்த மாதிரி பர்ஃபெக்டா அடிக்குது. சார் இன்னைக்கு சாரி டு இன்டரப்ட். அந்த கிளாசன் சில பேர் இந்த கிளாசன் வந்து நிமித்திருவார் எப்படி போட்டாலும். பட் சஸ்டெயின்டா ஒயிட் அவுட் ஸ்லோவா போட்டீங்கன்னா உடம்ப நோத்தம் அங்கேருந்தே ஆடி நிறைய பார்த்துருக்கேன். பாயிண்ட்லயும் காட்பெயிண்ட் ஆடுதும். பாயிண்ட்ல அவுட்டு காட்பெயிண்ட். அதே மாதிரி பால்ல மாட்டினாரு கரெக்டா. கேஎல் ராகுல் இருந்துக்கணும். அவர் உள்ள போறதா அவனுக்கு கம்ப்ளீட் கிட்டத்தட்ட மேட்ச் கைவிட்டு போற மாதிரி. கேஎல் ராகுல் இருந்தாரா ரொம்ப ஈஸி ஸ்மூத் சைலிங் அது. சார் நீங்க சொன்ன மாதிரி கேஎல் ராகுலோட அந்த ஃபிளிக்கு பிக்கப் ஷாட்ஸ்லாம் இன்னைக்கு நிறைய இருந்துச்சு சார். அதை பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப அப்படியே நீங்க சொல்ற மாதிரி இந்த லேசிலி அழகா எலகண்டா அப்படியே அடிச்சாலே போதும். நான் வந்து இந்த பவர் போட்டு இழுத்து அடிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா நீங்க 6 பால் ஒரே ஸ்பீட்ல தானே போடுறீங்க. இதுக்கு நான் எதுக்கு ரொம்பலாம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கேஎல் ராகுல் ஒரு வச்சு வாங்கினாரு சார். பட் ஆனா அந்த அதர் ஹேண்ட் நம்ம நிதிஷ் ராணா சார் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் எப்பெல்லாம் வருதோ அந்த மேட்ச்ல அவர் கை கொடுக்கவே மாட்டார் சார். ஆனா இவர் 2008 ஐபிஎல் கண்டுபிடிச்சாங்க. இவர் 2002ல இருந்து ஐபிஎல் ஆட்டிருக்காரு நான் கேள்விப்பட்டேன் சார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு முக்கியமான மேட்ச் ஆடவே மாட்டார். ஆமா ராணானா வானான்றார், நிதிஷ் வானான்றார். நல்ல சான்ஸ் கிடைச்சது. ஆனா அது ஃபேன்லுக்கு ஃபண்டாஸ்டிக்கா ரிதம்ல வந்துட்டார் ரஷீத் கான்.
அதை நீங்க கூகுள் இப்படி போயிட்டு இருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் அக்ராஸ். அது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து அவ்வளவு ஈஸியா டைமிங் ஆகாது. அதனால தான் அதான் ரஷீத் கான், வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் நம்ம சுனில் நரேன் இவங்கள மட்டும் அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு அந்த லிபர்ட்டி தைரியமா போடலாம். அந்த கெஸ்ஸிங் ஃபேக்டர்ல அவங்க கரெக்டா போடுற வரைக்கும். அதர்வைஸ் ஃப்ரண்ட் ஃபுட் நான் அட்வைஸே பண்ண மாட்டேன் யாருக்குமே. பட் அந்த கெஸ்ஸிங் ஃபேக்டர் கரெக்டா ரிதம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க தைரியமா ஃப்ரண்ட் ஃபுட் போடலாம். ஏன்னா இன்வேரியபிளி தப்பா ஆடும். அக்ஷர் பட்டேல் பாருங்க இப்படி ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அது கூகுள் அப்படி போயிட்டு. ஸோ அவரோட கூகுளீஸ ஆப்போசிட் டைரக்ஷன் எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாங்க. அது ஒண்ணு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு பெரிய கேட்டகரி இருக்கு. கடைசி 3 ஓவர்ல ரவடா அவரு ஒரு 6 ஒண்டி தான் கொடுப்பாரு. அவருக்கு இந்த பவுன்ஸ் நான் டெரர் தெரியும்ல பவுன்ஸ் இல்லாட்டி ஒரு காமிச்சிருந்தோம். பட் அவர் யாருக்கு டெரர்னா பேட்ஸ்மேனுக்கு இல்லை, தன்னுடைய டீமுக்கு டெரர் அப்படி போட்டா. அதை தான் பிரசித்தம். எல்லாரும் இந்த ஷார்ட் பேஸ்ட் ஷார்ட் பேஸ்ட் ஷார்ட் பேஸ்ட். சிராஜ் விதவிதமா ஷார்ட் பேஸ்ட். அவரு ஒரு ஒண்ணுமே அவங்களால அந்த கடைசியில பிரெயினியா சந்தீப் சர்மா கூலா போடுற மாதிரி அவனால போட முடியல. நான் பார்த்தேன் யார்கர்ஸ் போட. ஆனா தேங்க் காட் என்ன மைண்ட்ல கால்குலேஷன்ல போட்டாருன்னு தெரியல. ஏன்னா நீங்க எங்க போட்டாலும் மில்லர் சிக்ஸ் அடிப்பார் லாஸ்ட் பால். ஃபர்கெட் த மிஸ்டேக் தட் ஹி கமிட்டட். பட் லாஸ்ட் பால் நான் நினைக்கவே இல்லை. எனக்கே ஷாக். ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசித். ஏன்னா அந்த பால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோயிஷா லெங்க்ல கூட ஒரு அடிச்சு முடிச்சு அப்படி போச்சு. அது கூட ஒய்டான்லாம் கேட்டாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டாரு லாஸ்ட் பால். அது வந்து மேட்ச் சேவிங் ஆகி போச்சு அந்த டெலிவரி. சார் இப்போ இந்த இடத்துல பும்ராவோ சந்தீப் சர்மாவோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய முதல் ஆயுதமே வந்துட்டு ஒரு ஸ்லோவர் ஸ்டஃப், அதுவும் வந்து நல்ல யார்க்கர் லென்த்ல டிப்பிங் யார்க்கர் ஸ்லோவர் ஸ்டஃப். இதை தான் சார் அவங்க பார்ப்பாங்க. இல்லைன்னா வந்து ஃபுல் ஸ்பீட்ல பும்ரா மாதிரி ஒரு 145 கேஸ்ல ஒரு யார்க்கரை போடுவாங்க. அந்த விஷயம் இல்லாதனால இந்த டீம் இன்னைக்கு எவ்வளவு திணறிச்சுங்கிறத பார்க்க முடிஞ்சுது சார். அதுவும் முக்கியமா வந்துட்டு பிரசீதா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், போத் டோன்ட் ஹேவ் யார்க்கர்ஸ். அதாவது லிட்டரலா சொல்லணும்னா பல வருடங்களாக சிஎஸ்கே இருக்கும் அதே பிரச்சனை, சேம் ஃபீலிங். ஹாரி பாட்டர் ஆல்சோ டீல் வித் த சேம் ப்ராப்ளம்ன்ற மாதிரி. இல்ல பாஸ், 2 பேருமே இன்கமிங் நிறைய போடுவாங்க. ஓகே, லைக் அதாவது ஹர்ஷித் ராணா எல்லாம். நீங்க சிராஜும் நிறைய உள்ள ஆஃப் கட்டர்ஸ் வரும், இண்டிபர் வரும், பிரசித்தும் உள்பக்கம் வரவங்க தான். பட் அவங்க எசென்சியலி பவுன்ஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. பும்ரா அதே டைப் தானே போடுறவர், உள்ள வர பால் போடுறவர் தான். ஆனா அவர் யார்க்கர் ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்காரு, விச் இஸ் த மோஸ்ட் லிட்டல் டெலிவரி அண்ட் மேட்ச் சேவிங் டெலிவரி. அதை நீங்க சொல்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணணும். இவங்களுக்கு பவுலிங் கோச்சஸ் இருக்காங்க. இவங்க குட்லைன்ல போறது எனக்கு தெரியுமே. நீங்க குட்லைன்ல கலக்கலாச்சே. நீங்க குட்லைன்ல பிஸ்தா நீங்க தான் டெஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு போடும் எனக்கு தெரியும். உங்க அக்யூரசி நாங்க வந்து டிபேட்டே பண்ணல. பட் அது மேட்ச் போயிடும். 6 ஒண்டி தான் அடிப்பாங்க. மில்லர் காமிச்சார் பாருங்க, ஹைட்டா பைனாகுலர்ஸ்ல பாக்குற வரைக்கும் வச்சார் பாருங்க எல்லா 6ம். அதனால நீங்க என்னி கத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலையே. இந்த பால் ஸ்லோவர் ஸ்டஃப், ஈவன் 75% ஆஃப் த பேஸ் கூட இருக்கலாம். பட் இட் ஷுட் கோ அண்ட் லேண்ட் வந்து ஃபுட் ஆஃப் த பேட்டருங்கிறது உங்களுக்கு ஏன் நீங்க இன்னும் புரியல? உங்க போலிங் கோச் எந்த மொழியில சொல்றாரு? பாடி லாங்குவேஜ்ல சொல்றாரா? எந்த லாங்குவேஜ்ல சொல்றாரு? என்னைக்கு அது யாருக்கு போட்டு காட்ட போறீங்க? புரியல. பும்ரா கடிக்கும் தான் போடுறாரு. இவ்வளவு நாள் அவர் கூட கிரீட் ஆட்டிருக்கீங்க, அதை கத்துக்கலையா கேட்டு எப்படி போடணும்னு? சார் பிரசித் கிருஷ்ணா ஒரு வண்டர்ஃபுல் டெலிவரியை போட்டு மேட்சை ஜெயிச்சு கொடுக்கறதுக்கான வேலையை பார்த்தாரு அப்படின்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி நம்ம முகமது சிராஜ் வந்து என்னதான் இந்த மாதிரிலாம் சில எசகு வசக்கான வேலைகளை பார்த்துருந்தாலும் கூட, ஒரு பக்கம் வந்து அந்த ஒரு தொடர்ந்து நம்ம சர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே ஸ்டைல்ல இந்த வைடா ட்ராம் லைன் கிட்ட 2 தடவை போட்டு போட்டு வைடு வாங்கினாலும் பரவாயில்ல, நான் திரும்பவும் போடுவேன்ற ரேஞ்சுக்கு போட்டு கேஎல் ராகுல் விக்கெட் எப்படியோ எடுத்தாரு சார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் திடீர்னு கொஞ்சம் நான் சிராஜிக் ஸ்டைலா இருந்துச்சு இன்னைக்கு. ஆமா. நான் வந்து இந்த தோனியுடைய ஃபேக்டர். தோனி வந்து எப்ப பார்த்தாலும் துஷார் தேஷ்பாண்டே வந்து இல்ல ஒரு பக்கத்துல 6, 8, 12 எல்லாம் கொடுத்துருப்பாரு எவ்ரி பால். அவர்கிட்ட தள்ள அடிச்சுன்னு கொஞ்சம் இப்படி பாரு என்ன பாரு நான் எங்க நிக்கிறேன் பாரு, ஸ்லிப்பு கிட்ட நிக்கிறேன், அங்க வர மாதிரி போடு, ஒயிட் போட்டா பரவாயில்ல கை தட்டுவார், பரவாயில்ல அதே லைன் போட்டுன்னு அதை வந்து தேங்க் காட் ஸ்டிக் ஆன் ரைட்டர். அவர் மிடில் லெக்ல எல்லாம் போட்டுருந்தா அவரோட கேள்வி போடல. அந்த வைட்டல் லீடர் எடுத்துட்டாரு தான். இவங்க 2 பேரும் மோசமா பவுலிங் போட்டாங்க. சிராஜும் மோசமா போட்டு, பிரசித்தும் மோசமா போட்டு, ஆனா எங்க தேவையோ அதை கரெக்டா போட்டாங்க. அந்த கரெக்டா ஒரு நல்ல பாலை போட்டு ராகுல் எவர் எடுத்ததும், அவர் ஒரு நல்ல பாலை போட்டு மில்லரை கண்டெயின் பண்ணு. இந்த மேக்ஸ் சேவிங் 2 டெலிவரிய லாக்கர்ல அப்படியே வச்சுக்கிறாங்க பொக்கிஷம் மாதிரி. யாருக்கும் காட்டாம கரெக்டா காமிச்சாங்க. எங்க தேவையோ அங்க காமிச்சாங்க. சார் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் குல்தீப் யாதவ் வந்து அவரும் வந்த உடனே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு சார். பட் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எக்கனாமிக்கலா இல்லாம போயிட்டாரு. பட் குல்தீப் யாதவ் போன்ற ஒருத்தங்கலாம் வந்து த டிபெண்டபிள்னு ஒவ்வொரு டீமுக்கு இருப்பாங்களா சார். இந்த ஐபிஎலுக்கே வந்து ஒரு 10ல இருந்து 15 பேர் தான் மிஸ்டர் டிபெண்டபிள் லிஸ்ட்ல வருவாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற குல்தீப் யாதவ் இன்னைக்கு இந்த மாதிரி ஆனதுக்கான காரணம் நினைக்கிறீங்க? கூட இருக்கிறவங்க போறதெல்லாம் பார்த்து நான் மட்டும் ஏன் நல்லா போடணும், நான் என்ன லூசா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரா?
இல்ல அவருக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? இல்ல இப்ப இந்த ஜார்ஜ் பட்லர் அண்ட் இவங்க வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. செட்டில் ஆயிட்டாங்க டெர்ரிஃபிக்கா. அதாவது ஒண்ணுமே இல்ல போலின்ற அளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. அதனால தான் இந்த பாச்சா பலியில. அவங்க ஜார்ஜ் பட்லர் அண்ட் கில் ரொம்ப பிரமாதமா ஆயிட்டாங்க. வாட்சி வேற லவ்லி நாக் இல்ல ஃபண்டாஸ்டிக் நாக் வாட்சி. அந்த விப்ரராஜ் மாத்திட்டாங்க. அந்த ஒரு ஓவர் மாத்திச்சு. இங்க எப்படி அசோக் சர்மா ஒரே ஓவர்ல மாத்தினார். கர்மா வில் கம் பேக் மாதிரி சர்மா நெவர் கேம் பேக். அந்த அசோக் சர்மா இந்த பக்கம் விப்ராஜ் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தது அந்த மாதிரி 2 சைட்ஸ்லயுமே. 2 சைட்லயும் கேப்டன்சி கோஃப் பண்ணது. 2 ஒரே மாதிரி இருந்துச்சு 2 சைட்லயும். அதாவது சார் நெக்ஸ்ட் இதுல டே வந்து ரஷீத் கான் நல்லா போடுறாரு அப்படின்ன உடனே இன்னொரு ஸ்பின்னை கூட இறக்கலாம் போலயே அப்படின்னு வாஷிங்டன் சுந்தர் லைட்டா ஒரு காட்டுனாங்க சார். அவர் கொடுத்த ஒரு ஓவர் 11 ரன் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல நீ பிரசித் கிருஷ்ணாவே போலாம். பிரசித் கிருஷ்ணா கொடுக்கறத பார்த்த உடனே பேசாம நான் திரும்ப அசோக் ஷர்மா ஐயோ நீ ரொம்ப கொடுக்குற சிராஜ் எந்த பக்கம் போனாலும், அதாவது இந்த 23ஆம் புலிகேசி படத்துல அது பாதாளம் கிணறு அப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு வடிவேல் ஆமா. அந்த மாதிரி இன்னைக்கு சுப்மன் கில் எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணி வெடியாதான் சார் இருந்துச்சு இன்னைக்கு எல்லா பவுலர் கிட்ட இருந்து. ஆமா. அது பிரசித் கிருஷ்ணா எஸ்பெஷலி பயங்கர ஸ்பிளிட் பர்சனாலிட்டிப்பா. அவர் எப்போ வந்து அந்நியனா மாறுவாரு, எப்போ அம்பி ஆவாரு, எதிர் டீமுக்குன்னே தெரியல. நான் பல மேட்ச் பாக்குறேன். கையில கொண்டு வந்து மேட்சை கொடுத்துட்டு பட்டம் தட்டிடுவேன். எதிர் டீம் எடுத்துக்கோ, கமான், ரைட் ஃபார்மஸ், நான் திறந்து விடுறேன், கப்பல் எடுத்துன்னு போ அப்படின்ற மாதிரி கட்சியில காமிச்சிருவாரு திடீர்னு. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். இவர் நம்ம சாய் சுதர்ஷனுடைய விக்கெட் இன்னைக்கு பார்க்கும்போது பிளே டவுன் ஆனாரு. அவருக்கு இந்த ஷார்ட் டிஷ்ஷா கொஞ்சம், அதாவது இது குட் லென்த்தும் இல்ல ஷார்ட் டிஷ்ஷும் இல்லைன்ற மாதிரி ஒரு ஆமா. ஆஃப் ஸ்டம்ப்க்கு போட்டா அவர் எப்பவுமே அந்த ஸ்கொயர் கட்டை விரும்புற ஒரு பவுலர்ன்றனால வந்துட்டு இந்த இஷ்யூ அவருக்கு அடிக்கடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்ல சார்? ஆமா, யூ ரைட். பிகாஸ் வேற யாருக்கோ கூட அந்த ப்ராப்ளம் இருந்தது. ராகுல் டிராவிடுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. நான் சொல்றேன் இந்த விஷயம். கேன் வில்லியம்சனுக்கு இருக்கு அந்த ப்ராப்ளம். கேன் வில்லியம்சன் இவருக்கு லெஃப்ட் ஹேண்டட் வந்து சாய் சுதர்ஷன். என்னன்னா ஸ்கொயர் கட் அடிக்கும் போது ஹாரிசான்டலா இப்படி போகும் பேட். இப்படிதான் ஸ்கொயர் கட்டுக்கு போகும். பட் ஸ்கொயர் டிரைவுக்கு போச்சு இப்படி போகும். பிட்வீன் கவர் அண்ட் பாயிண்ட் ஆடுற ஒரு ஆங்கிள் வெங்சர்கார் பியூட்டிஃபுல்லா வரும் அந்த காலத்துல. பிட்வீன் கவர் அண்ட் பாயிண்ட் பேட் ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கும். அது சம்டைம்ஸ் ஸ்கொயர் கட்டா போகும், சம்டைம்ஸ் ஸ்கொயர் டிரைவா போகும். பட் இப்போ இதுல இந்த டைலமா என்னன்னா, இத ஸ்கொயர் கட்டுக்கு போலாமா இல்ல ஸ்ட்ரெயிட் டிஷ்ஷா கவர்ஸுக்கும் பாயிண்ட் நடுவில் ஆடலாமா அப்படின்ற ஒரு டைலமா இருந்தது. ஸோ அவருக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட் ஸ்கொயர் கட் தான். பட் மெஜாரிட்டி அவர் சாய் சுதர்ஷன் அவுட் ஆகிறதும் அந்த ஸ்கொயர் டிரைவ்ல தான். இன்ஃபேக்ட் டிஎன்பிஎல் ஃபைனல்ஸ்ல அஸ்வினுக்கு வந்து மேட்ச் இன்னைக்கு ஃபைனல்ஸ் அன்னைக்கு மார்னிங் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நீங்க வந்து சாய் சுதர்ஷன் ஸ்கொயர் கட்டுக்கு போடுங்க அவுட் ஆவாருன்னு நான் அனுப்பிச்சிருந்தேன். அன்னைக்கு அவரோட மெசேஜோட உட்காந்து மேட்ச் பார்க்கும்போது அந்த மெசேஜை காமிச்சேன். ஏன்னா சாய் சுதர்ஷன் ஸ்கொயர் டிரைவ் அடி கரெக்டா டி பாயிண்ட் அவுட் அன்னைக்கு. அதனால உங்க ஹஸ்பண்ட் நான் மார்னிங் இந்த மெசேஜ் தான் அனுப்பிச்சேன்னு நான் சொல்லியிருந்தேன் அன்னைக்கு. ஸோ சம்டைம்ஸ் எது ஸ்ட்ராங் பாயிண்டோ அது வந்து ப்ராப்ளம், அது பேரடாக்ஸ். ஸ்கொயர் கட் தான் பெஸ்ட், அதுலயே அவுட் ஆவார். அதே மாதிரி இங்க ஆஃப் த டோஸ் இப்படி அடிச்சு சாய் சுதர்ஷன் பிரமாதம் ஆடுவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் வாழ்ந்த மாதிரி ரொம்ப நாள் ஆடுவார். பட் டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதே ஷாட்ல எடுத்துன்னு நாங்க சொல்லி செல்லிமிடான்ல கீப்பர் லெக் சைட்ல குடிக்கிறது அப்படி. ஸோ அதை விட பியூட்டி ஆஃப் த கேம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரைட் சார். இந்த லாஸ்ட் பால் த்ரில்லர் மேட்சோடைய இந்த லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த திரும்பவும் நீங்க டேவிட் மில்லரை பத்தி ஆரம்பத்துல சொன்னீங்க. இல்ல பாலா அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கணும்னு. ஆனா ஒரு கிரிக்கெட்டரோட இன்ஸ்டிங் வந்து இந்த இடத்துல குல்தீப் யாதவ் ஒருவேளை வந்துட்டு அடிக்காம போய் மேட்ச் டிராவ் ஆகி அதுக்கு சூப்பர் ஓவர் போயிடுச்சுன்னா அதுல நம்ம தோத்துட்டோம்னா பேசாம நானே என்னை நம்பி நான் ஒரு 6 அடிச்சிடுறேன், நான் ஒரு 2 ரன் எப்படியாவது அடிச்சிடுறேன் அப்படின்னு நம்புறாரு சார். அது ஒர்க் அவுட் ஆகலன்னு உடனே கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் கலங்கி தொடச்சி ஏதோ ஃபைனல்ஸ்ல தோத்து போன மாதிரி அவர் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி போகும்போது ஆப்போசிட் டீம்லாம் எப்பா நான் வேணா ஒரு பாயிண்ட் உனக்கு எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம் குழு சொல்றேன் நீ அழாதப்பான்னு அவ்வளோ பேர் அவர் தட்டி கொடுத்து அனுப்புனாங்க. பட் அந்த அது பார்க்கும்போது ரொம்ப நம்மள மாதிரி ஒரு கிரிக்கெட்டை ஆர்டன்ட்டா வாட்ச் பண்றவங்களுக்குலாம் வந்து ஒரு என்ன ஒரு ஸ்பிரிட் ஆஃப் தி கிரிக்கெட்லன்ற மாதிரி இருந்துச்சு சார் அந்த டேவிட் மில்லரோட அந்த ஒரு மூமெண்ட். அத He is a 200% teammate, boss. A giant. பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு 140/5 240 சிங்கிள் ஹேண்டட் எடுத்து மேட்ச்லாம் வேற லெவல் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து இன்னைக்கு ஷுட் ஹவ் டிசைடட் என் கையில வின்னு வரணுமா இல்ல மேட்ச் சேஃப்டி பண்ணிக்கணுமா. முதல்ல திட்டு வாங்காம இருக்கணும்னா மேட்சை சேஃப்டி பண்ணணும். நீங்க வின் பண்ணி குடிப்பீங்க, டவுட்டே கிடையாது. உங்களுக்கு பினிஷிங்கான எல்லா அபிலிட்டிஸும் இருக்கு. இந்த இடத்துல மட்டும் அந்த ஓவர் கான்பிடன்ஸை வர விட்டுறக்கூடாது. ஓவர் கான்பிடன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் வந்து நான் ஸ்ட்ரைக்கர். அது எப்ப இருக்கலாம்னா சிக்ஸர் வந்தாதான் மேட்ச் வின்னுங்கச்சு இருக்கலாம்.
சிங்கிள் எடுக்கிறதுக்கு அவர் எடுத்தாரு, நீங்க எடுத்தாருன்னு. அதுவும் அவருக்கு ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டு அவர் சிங்கிள் எடுக்காட்டா கூட திருப்பி உங்களுக்கு சான்ஸ் இருக்கு மேட்ச்ல. யூ ஹவ் நாட் லாஸ்ட் த மேட்ச். த மேட்ச் இஸ் நாட் லாஸ்ட் இஃப் யூ ஹவ் டேக்கன் த சிங்கிள் ஆஃப் த பெனல்டிமேட் டெலிவரி இருந்துச்சு. அதுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கணும். ஏன்னா கிரிக்கெட் நம்ம கையில இல்லையே. இப்போ அந்த லாஸ்ட் பால் சாதாரணமா 6 அடிக்கூடிய பால் ஏர்லி ஆடிட்டாரு, அவர் பேட்டை தாண்டி இப்படி போச்சு. அதுல நோ பால் போடாம இருந்ததே அவருக்கு பெரிய ட்ரீட் கொடுக்கணும். ஏன்னா அவர் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அங்க கடைசியில நீ மிஸ் பண்ணா கூட நான் வந்து ராமன் கீழ்ச்ச லக்ஷ்மணன் கோட்டுக்கு பாரு, அதை நான் தாண்டுவேன் அப்படின்ற மாதிரி பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த தடவை சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன் டெக்னிக்கல் டீம் பண்ணுவாரு, சிராஜும் பண்ணுவார். நீ என்ன நீ அங்க நீ ரைட்டு மேட்ச் சேஃப் ரைட், இங்க பார் என் காலா பார், இங்கே பார் அப்படின்னு பாஷா மாதிரி ஆமாங்க. அதெல்லாம் பண்றது உண்டு. பட் இதுல வந்து அந்த லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் அண்ட் குல்தீப் ஓவர் கான்பிடன்ஸ் பில்லர்ஸ்ல வராது. இஸ் அ டீம் மேன். குல்தீப் மேல ஒரு ரன்னுக்கு தைரியமா கான்பிடன்ஸ் வச்சுக்கலாம். அந்த குல்தீப் அப்படி ஒரு ரன் எடுக்காட்டாலும் அவுட்டா இருந்தாலுமே மேட்ச் போயிடல உங்க கையில் தான். அதனால சொல்றேன் ஒரு பெரிய பெஸ்ட் கிரிக்கெட்டரா இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பான டெசிஷன் எடுப்பாங்க ஒரு மொமெண்ட்ல, அதனால மேட்ச் போயிருமாங்களா சார்? அந்த மாதிரி இன்னைக்கு இப்படி ஒரு டெசிஷன் அவர் எடுத்தது வந்துட்டு அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பட் அகைன் மேஜர் லெசன் லேர்ன் ஃபார் ஹிம் ஆல்சோ அண்ட் அதர் டீம்மேட்ஸ். பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் சார். இந்த மேட்ச்க்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க நீங்க அவுட் ஆஃப் 5? டெஃபினெட்லி 4.5. கிளாசிக் மேட்ச். என்ன ஆகும்னு தெரியாம ரொம்ப பியூட்டிஃபுல் டில் தி லாஸ்ட் பால். ரொம்ப பிரமாதம். மில்லர் கொண்டு தான் தெரியும் என்ன போறது இந்த மேட்ச்சுக்கு. வேற யாருக்குமே தெரியாது. ரைட் சார். ஆல் ரைட். எனிதிங் எல்ஸ் டு சே பிஃபோர் வி க்ளோஸ் தி வீடியோ சார்? ஓகே. நம்ம வந்து இப்போ திருப்பி இந்த ஐபிஎல்ங்கிறது இன்ஜுரி பிரீமியர் லீக் ஆயிடுது. சிஎஸ்கே நியூஸ் சொல்றேன் நான். வந்து ஹைலி டவுன்ஃபுல்ன்றாங்க தோனி வருது. அட் த சேம் டைம் டெவால் ரூவிஸ் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. அவர் சைட் ஸ்ட்ரீனை இது பண்ணி ஓவர் கம் பண்ணி அவர் வந்துருவார் அப்படின்னு ஒன்று பேசுறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப புதிரா இருக்கிற ஒரு விஷயம் இந்த பீப்புளோட மென்டாலிட்டி தான். தோனி வந்து கிரௌடுக்காக சரி, மேனேஜ்மெண்ட்டுக்காக சரி, அவருடைய இமேஜ், பிரசன்ஸ், ஆராக்காக தோனி வராரு. கீப்பிங்ல ஃபுல்லா இருப்பார் மேட்ச்ல. பேட்டிங்ல 2 ஓவர் தான் வருவார். வந்து ஒரு 3 6 தான் அடிப்பாரு. அதுல ஒரு டெசிபல் சவுண்ட், இந்த த்ரில்லா இருக்கு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொன்னாங்க, என்னப்பா 1.5 ஓவர் தான் ஆடுறாரு, 9 பால் ஆடி எதுக்கு ஒரு ஆடணும், வேற யாரும் ஆட்டு போலாம்ல அப்படின்னு பேசி இந்த சில ஜந்துக்கள்லாம் இருந்தது. இப்போ அவர் ஆடாத போது இல்ல, தோனி தெரியாப்போ, தோனி இல்லைன்னு என்ன ஆகும் தெரியல. நீங்க தானே நீங்க 30 பால் ஆடுறது யாரா போயிடலாம். இப்ப அவங்க இல்ல, தோனி இல்லைன்னா என்ன டிஃபரன்ஸ் தெரியல. அதுதான் தோனி. நாங்க எதுவுமே சொல்லியே, நாங்க தோனி பார்க்கணும் ஆசைப்படுறோம். நீங்க ஏன் தோசை திருப்பினே நீங்க லைஃப்ல. அப்ப கேமை ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. தோனி வரட்டும், தோனி வராம வரட்டும், கேமை என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி சொல்றேன், சஞ்சு சாம்சன் தான் வரப்போகுது கேப்டன்சி. அதுதான் நடக்க போகுது, டவுட்டே கிடையாது. திங்ஸ் ஆர் கோயிங். இப்போ தோனி வந்துட்டாரு, பிரபிஸ் வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறதுலாம் ரைட்டு. இப்ப இந்த 5 போலர்ஸ் வச்சுக்கிறோமே, ராசாக்கள் ஒரு 5 பேர் வச்சுக்கிறோமே, அவங்களுக்கு மாதிரி யார் வரப்போறா? அக்கேல் உத்தேன்னு ஒருத்தர் கொஞ்சம் ஆறுதல் பரிசு அவர் ஒருத்தர் இருக்காரு. வேற யார் வர போறாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் இல்லையே. ராகுல் ஷான்னு ஒரு மாமேலே ஒருத்தர் இருக்காரு. 2745 ரன்ஸ் கொடுக்குறாரு. அவர்ல எந்த வச்சு பண்ணுவீங்க வச்சு? அதை நம்ம யோசிக்கணும். உள்ளுக்குள்ள எந்த போலர் பேட்டர் ஓகே, நீங்க சுமாரா ஆடுற மேட்ச் கூட 200 அடிக்க முடியுது நம்மளால. போலர் தானே பிரச்சனை. ரைட் சார், வில் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் வரும் நம்புறோம். ரைட் சார், தேங்க்யூ so much for joining. See you tomorrow சார். ரைட், மறுபடியும் சந்திப்போம் on our favorite RRR. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.